ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று. நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சொல்லிபடி என்ன தொண்டை என்னாச்சு? பிரியபடி நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எதை நினைத்தேனோ அதுதான் நடக்கும். ஆண்டவர் எதை நினைத்திருக்கிறாரோ அதுதான் நடக்கும். நீங்களும் நானும் எதை நினைத்திருக்கிறோமோ அது நடந்தாலும் நடக்கும், நடவாமலும் போகலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்காகவும் எனக்காகவும் எதை நினைத்திருக்கிறாரோ அது கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய சத்துருக்களை அழிக்க தேவன் நினைத்தால் அது கண்டிப்பாக நடக்கும். நமக்கு எதிரடையாய் எழும்புகிறவர்களை ஆண்டவர் அதமாக்க நினைத்திருப்பாரானால் அந்த காரியம் அப்படியே நடக்கும். அதை யாராலும் என்ன செய்ய முடியாது, மாற்ற முடியாது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே இன்னொரு வசனம் இருக்கிறது. 55ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் பரிச்சயமானது. எல்லாரும் எடுக்க வேண்டும். யாரை படியுங்கள் என்று சொல்லுவேன் என்பது எனக்கு தெரியாது. எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 55:8 வசனம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. ஆண்டவருடைய நினைவுகள் வேறே, மனுஷனுடைய நினைவுகள் வேறே. நீங்களோ நானோ நினைக்கிறது போல கர்த்தர் நினைக்கிறது இல்லை. உங்கள் வழிகள் கர்த்தருடைய வழிகளும் அல்ல. கர்த்தருடைய வழிகளை உங்கள் வழிகளாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நினைக்கிறது போல கர்த்தர் நினைக்கிறவர் அல்ல. அதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். அதை தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சில காரியங்களை நாம் சொல்ல போகிறேன். அதாவது அநேக நேரங்களில் நாம் நினைக்கிற நினைவுகள் தவறாய் இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு செய்தி. ஆனால் கர்த்தர் நினைக்கிற நினைவுகள் மட்டுமே சரியாய் இருக்கிறது. நாம் எதையெல்லாம் நம்ம நினைத்து எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையிலே ஏமாந்து இருக்கிறோம். நம்முடைய நினைவுகள் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் தான் நம்மை ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு செகண்ட்ல நினைக்கிற நினைவுகள் நமக்கு வரவேண்டிய அநேக நன்மைகளை கெடுத்து விடுகிறது. நம்முடைய நினைவுகள் எல்லாம் ஒரு வசனம் இருக்கிறது. தன் இருதயத்தை நம்புகிறவன்
மூடன் என்று இருக்கிறது. தன் இருதயத்தை நம்புகிறவன் யார்? மூடன். மூடன். இருதயத்தை நம்புகிறவன் மூடன் என்று இருக்கிறது. நம்முடைய நினைவுகளையே நாம் சரி என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்முடைய எண்ணங்களையே நாம் சரி என்று சொல்ல முடியாது. அதனால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நினைவுகள், ஆதியாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது, அவர்களுடைய நினைவுகளின் தோற்றம் முதல் எப்படிதான் இருந்தது? பொல்லாததாய் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டார். நினைவுகளின் தோற்றம் கூட எப்படி இருக்கிறது? பொல்லாததாய் இருக்கிறது என்று வேதாகமத்திலே சொல்லி இருக்கிறது. அப்படி என்றால் நாம் நினைக்கிற நினைவுகள் எல்லாம் சரியா, நாம் நினைக்கிற எண்ணங்கள் எல்லாம் சரியா என்பதை இன்றைக்கு நாம் பார்ப்போம். இன்றைக்கு திருவிருந்து நம்முடைய நினைவுகள் கூட அநேக நேரங்களில் தவறாக நினைத்து விடுகிறோம். தவறான நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். தவறாக எதையுமே நாம் எடுத்துக் கொள்ளுகிறோம். அப்படி நாம் எடுத்துக்கொள்ள கூடாது என்பதற்காக உங்களுக்கு நான் இப்பொழுது ஒரு சத்தியத்தை சொல்லித் தரப்போகிறேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். அதற்கு நாகமான் கடுங்கோபமாய் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று தனக்கு எனக்குள் பேசினார். என்னாச்சு? பைபிள் எடுக்கல பைபிள் நீங்க சொன்ன நேரத்துல எடுக்கல, ஸ்வீட் இருந்து வாங்கி பத்தியா, அதுக்குதான் சொல்றது. அப்போ வேற ஒரு ஆள் படி, அனிதா படி. அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் என்ன நினைத்தான் என்று சொன்னால், நான் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்க போகிறேன். அந்த எலிசா தீர்க்கதரிசி உள்ளே இருந்து வீட்டை விட்டு அல்லது ஆலயத்தை விட்டு அல்லது அவன் இருக்கிற அந்த இடத்தை விட்டு, ஏன் என்று சொன்னால் நான் ஒரு படைத்தலைவன். நான் யாரு? ஒரு பெரிய படைத்தலைவன். இந்த இஸ்ரவேல் தேசத்தையே அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற படைத்தலைவன். இந்த இஸ்ரவேலையே அடிமை ஆக்கினவனே நான் தான். நான் இப்பொழுது வந்திருக்கிறேன். நான் இப்பொழுது வெளியே வந்து நிற்கிறேன். இப்பொழுது இந்த இஸ்ரவேல் தேசத்தில் அடிமையாக இருக்கிற, எனக்கு அடிமையாக இருக்கிற இந்த எலிசா தீர்க்கதரிசி முதல்ல என்ன செய்யணும்? அவன் வெளியே வருவான் என்று அவன் நினைத்தான். வெளியே வருவான் என்று நினைத்தான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்யவில்லை? வரவில்லை. நாமும் அநேக நேரங்களிலே ஒரு இடத்திற்கு போகும் பொழுது இப்படி நாம நினைக்கிறோம். நான் போகிறேன், என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு நான் போகிறேன், இந்த விசேஷத்துக்கு போகிறேன், அவர்கள் என்னை இவ்வளவு கவனிப்பார்கள் என்று சொல்லி நாம் போவோம். ஆனால் அவர்கள் கண்டுகொள்ளவே மாட்டார்கள். சில இடங்களில் நமக்கு நல்ல மரியாதை கிடைக்கும் என்று போவோம். ஆனால் அங்கே நமக்கு மரியாதை என்ன செய்யாது? கிடைக்காது. சில இடங்களில் நான் தான் பெரிய நபர் என்று எண்ணிக்கொண்டு ஒரு இடத்திற்கு போவோம். என்னை விட பெரியவர்கள் யார் என்று எண்ணி நாம் நினைத்து கொண்டு இருப்போம். என்னை விட பெரிய ஆட்கள் யார் இருக்கிறார்கள்? என்னை விட பெரிய ஆட்கள் யாருமே இல்லை, எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டு நாம் போவோம். ஆனால் அங்கே நாம் எதிர்பார்த்த மரியாதை அங்கே இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். நீங்களோ நானோ எந்த இடத்திற்கு போனாலும் எதை எதிர்பார்த்து போகக்கூடாது? மரியாதையை எதிர்பார்த்து என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. மரியாதையை எதிர்பார்த்து நாம் போவோமானால் அங்கே நாம் ஏமாற்றத்தை அடைகிறது நிச்சயம். ஏனென்று சொன்னால் நாகமானை பற்றி ஆண்டவருக்கு தெரியும்.
நாகமானை பற்றி தேவனுக்கு தெரியும். அவன் எவ்வளவு பெருமை உள்ளவன் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அவனுக்குள்ள எவ்வளவு மேட்டிமை இருக்கிறது என்பது ஆண்டவருக்கு தெரியும். இவனுடைய மேட்டிமையை உடைப்பதற்காகவே எலிசா வெளியில வரல. இதே நேரத்தில் இன்னொரு நபரை குறித்து நான் சொல்லட்டுமா? நான் எடுக்கல, ஞாபகத்துல வர்றதுனால சொல்றேன். சூனேமியாள் என்கிற ஒரு பெண் திடீரென்று எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கிறதற்காக போகிறாள். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசி அவளுக்கு எதிர்கொண்டு வருகிறாள். அவன் காலை பிடித்து கொள்ளுகிறாள். அவள், நீர் வரணும் என்று அழைக்கிறாள். என் வீட்டுக்கு நீர் வரணும், கேயாசியை அனுப்பினாலும் போதாது, நீர் வர வேண்டும் என்று அழைத்த போது அவளுடைய வார்த்தைக்கு எலிசா என்ன செய்தார்? செவி கொடுத்தார். அல்லேலூயா. இவள் மரியாதையை எதிர்பார்க்காதவள். இவள் எந்த ஒரு மதிப்பும் மரியாதையும் எதிர்பார்க்காதவள். அவள் தாழ்மையுள்ளவள். சூனேமியால் தாழ்மையுள்ளவள், மற்றவர்களை கனம் பண்ணக்கூடியவள், தன்னை விட மற்றவர்களை மதிக்கக்கூடியவள், அதனாலே தன்னை விட மற்றவர்களை மேன்மையாக எண்ணக்கூடியவள், தன்னை விட எலிசா தீர்க்கதரிசியை மதித்தவள், தன்னை விட எலிசா தீர்க்கதரிசியை உயர்வாக எண்ணினவள். அவளுக்கு தாழ்மை இருந்தது. வேதம் சொல்லுகிறது, தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நேற்று ஒருவர் என்னிடத்திலே ஒரு கேள்வி கேட்டார். ஐயா, சில சபைகளிலே கால்களை கழுவி திருவிருந்து கொடுக்கிறார்கள், சில சபைகளிலே கால்களை கழுவி திருவிருந்து கொடுக்கிறதில்லை. இந்த சீஷர்கள் வேதத்தை மாற்றி மாற்றி எழுதிவிட்டு போனதினால்தான் இந்த குழப்பம் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், சீசர்கள் எல்லாம் குழப்பவில்லை, அதை படிக்கிறவர்கள் தான் என்ன செய்து விட்டார்கள்? குழப்பி விட்டார்கள். ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் என்ன செய்யுங்க? ஒருவர் கால்களை கழு. நம்ம கிறிஸ்தவங்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? ஆண்டவர் செய்யன்னு சொன்னதை செய்ய மாட்டாங்க. ஆண்டவர் செய்யுங்கன்னு சொன்னதை செய்ய மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் செஞ்சதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஆண்டவர் செஞ்சதை செய்யணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அவர் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போனதை செய்யவே மாட்டாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, இதை நான் எதற்காக அவருக்கு சொன்னேன்? இந்த கால்களை கழுவுதல் என்று சொன்னால், நீங்கள் யாருடைய கால்களை கழுவுகிறீர்களோ அவர்களை உங்களை விட அவர்கள் மேன்மை உள்ளவர்கள், உயர்ந்தவர்கள் என்பதை காண்பிக்கிறீர்கள். அவர்கள் உங்கள் கால்களை கழுவும் போது, இல்லை இல்லை, நீர்தான் என்னை விட உயர்ந்தவர் என்பதை கால்களை கழுவுகிறதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் என்பதை நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு என்ன தேவை தெரியுமா? தாழ்மை என்பது தேவை. இந்த தாழ்மை இருக்கணும். எதையும் எதிர்பார்த்து போகாதிருங்கள், எதையும் எதிர்பார்த்து போகாதிருங்கள். எந்த வீட்டுக்கு போனாலும் எந்த எதிர்பார்ப்போடும் போகாதிருங்கள், எந்த எதிர்பார்ப்போடும் போகாது. உறவினர்கள் வீட்டுக்கு போனால் கூட எதையும் எதிர்பார்த்து போகாதிருங்கள். நீங்கள் நினைக்கிறது போல அங்க நடக்காது. நீங்கள் நினைக்கிறது போல என்ன செய்யாது? அங்கே நடக்கவே நடக்காது. நீங்க நினைச்சிட்டு போறது ஒன்றும் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் அங்க நடக்கிறதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த எலிசா, இந்த நாகமான் நினைத்தது, அவன் வெளியே வந்து, அடுத்தது படிங்க. வெளியே வந்து அவனுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நிக்கணும். அவனுக்கு முன்னாடி வந்து நிக்கணும் ஆசை. ஆனா ஆண்டவர் அனுமதிக்கல. ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா எலிசா போயிருப்பாரு. அவன் நிற்கான். என் முன்னாடி வந்து அவன் நிக்கணும், நிக்கணும். பெருமை ஒளியிற வரைக்கும் நிக்க யாரும் நிக்க மாட்டாங்க. பெருமை மேட்டிமை எல்லாம் அழியணும், அது வரைக்கும் யாரும் நிக்க மாட்டாங்க. படிங்க அடுத்தது.
நாமத்தை தொழுது தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்வார்கள்? தொழுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்கு முன்னாடி வந்து ஆண்டவரே இயேசுவே என்று ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே ஜெபம் பண்ணி அப்படியே ஆண்டவர்கிட்ட போராடி அப்படியே விண்ணப்பம் பண்ணி அப்படியே அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி என்று இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள். ஆனா இந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டம் என்பது வேற. இந்த இடத்துல ஆண்டவருடைய திட்டம் என்பது வேற. ஜெபம் பண்ற இடத்துல ஜெபம் பண்ணி சுகம் கிடைத்தது. ஆனா ஜெபம் பண்ணாமலே, இந்த தீர்க்கதரிசி ஜெபம் பண்ணாமலேயே சுகம் கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாய் இருக்கிறது. தொழுது கொண்டு அடுத்து என்ன போட்டிருக்கு? கையினால் என்ன பண்ணணும்? தடவணும். அந்த இடத்தை கையினால, அந்த குஷ்டரோகத்தை கையினால தடவணும் என்று இந்த நாகமானுடைய ஒரு எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பாருங்க, கையினால தடவணும். ஆனா அந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை பார்த்தீர்களா? நீர் என் வீட்டுக்கு வர நான் பார்த்தேனாக எண்ணவில்லை, நீர் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான் என்று. அதுதாங்க விசுவாசம். அதுக்கு பேர் தான் விசுவாசம், அதுக்கு பேர் தான் நம்பிக்கை. இவன் நினைச்ச அந்த குஷ்டரோகத்தை தொடணும், அதை என்ன செய்யணும்? எண்ணெய் வச்சு பூசணும், எண்ணெய் வச்சு ஆற்றணும், எல்லாம் செய்யணும், இப்படி எல்லாம் செய்வான் என்று அவன் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? நினைத்து கொண்டிருப்பான். இருந்தான் இவன் என்ன தொடணும், என்னை தொட்டு என் கண்ணீரை துடைக்கணும், என் வேதனையை மாற்றணும், என் துக்கத்தை மாற்றணும், என்னுடைய இதெல்லாம் மாற்றணும், என்னை அது தொட்டா போதும் என்றெல்லாம் அவன் அப்படி கற்பனை பண்ணி கொண்டு வருகிறான். அவன் அங்கிருந்து நினைத்து கொண்டு வருகிறான். அவனாக சில காரியங்களை யோசித்து கொண்டு வருகிறான். படிமா தொட்டு இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள்ளே நினைத்திருந்தேன். எனக்குள்ளே ஏங்க, உங்களுக்குள்ளே நீங்க நினைச்சிட்டு இருந்தா அது ஆண்டவருடைய சித்தமாகுமா? உங்களுக்குள்ளே ஆண்டவர் உங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்பது ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர ஆண்டவருடைய சித்தம் ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி கொடுத்தால் மட்டுமே நீங்க தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய முடியும். அதனால உங்களுக்குள் நினைத்திருக்கிற இந்த நினைவுகளை எல்லாம் விட்டு நீங்க செய்யணும். தேவரீர் நீர் என்னத்தை செய்ய சித்தமாய் இருக்கிறீர், நான் என்ன செய்யணும் நீர் சித்தமாய் இருக்கிறீர், என்னை குறித்து உம்முடைய சித்தம் என்ன, என்னை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, நான் என்ன செய்யணும் என்று நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஜெபித்து அதன்படி நாம் என்ன செய்யணும் தெரியுமா? நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னொரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ இந்த நாகமானுடைய எண்ணம் இப்படியெல்லாம் இவன் நம்மளை சொஸ்தமாக்குவான் என்பது அவனுடைய நினைவு. இன்னொருத்தர் அதே அதிகாரத்துல இன்னொருத்தருடைய நினைவு எப்படி தெரியுமா? 2 ராஜாக்கள்லயே 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். அப்படியே அவன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிறைய பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். இப்போ ஒன்னு கவனிச்சுக்கோங்க. நாகமான் நேரடியாக சீரியாவின் ராஜாவிடத்தில் போகிறான். போன உடனே இப்படி ஒரு குஷ்டரோகத்தை இஸ்ரவேலிலே சுகமாக்குகிறார்கள் என்ற செய்தியை சொல்லுகிறான். இப்படி செய்தி சொன்ன உடனே சீரியா ராஜாவுக்கு யார் சுகமாக்குவார்கள் என்ற எண்ணம் வந்திருக்கு. யாரு? எலிசா சுகமாக்குவார் என்ற நினைவு வந்துச்சா? இஸ்ரவேலின் ராஜா சுகமாக்குவார் என்கிற நினைவு தான் வந்தது. அதனால்தான் யாருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டது? ராஜாவுக்கு கடிதம். அவன் நினைவு என்னன்னா, ராஜா அரண்மனையில தான் வைத்தியன் இருப்பான், ராஜா அரண்மனையில தான் சுகம் கிடைக்கும்.
அதனாலதான் ராஜாவுக்கு நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராய் இயேசு இந்த பூமியிலே என்ன செய்தார்? வந்து பிறந்தார். கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு சாஸ்திரிகள் அவரை பணிந்து கொள்ளும்படியாக எருசலேமுக்கு என்ன செஞ்சாரு? வந்தாங்க. அவங்க நேரம் எங்க போனாங்க? அவர்களுக்கு நினைவுகள் எல்லாம் எங்க? ராஜா பிறந்தார்னா எங்க தான் பிறப்பாரு? ராஜா அரண்மனைகளை தான் பிறப்பார். இந்த சீரியா ராஜாவுக்கு என்னமோ இவனுக்கு சுகம் கிடைக்கணும்னா அவன் ராஜா கிட்ட போனாதான் சுகம் கிடைக்கும் என்று இந்த சீரியாவின் ராஜா நினைத்தான். அவனுடைய நினைவு கூட இதுதான், தவறுதான். அல்லேலூயா. சுகம் உங்களுக்கு அவன் சொல்லட்டுமா? உங்களுக்கு சுகம் கிடைக்கணும்னா அப்போலோவுக்கு போனாதான் சுகம் கிடைக்கணும்னு அப்படி அல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு போனா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா. தேவன் குறித்திருக்கிற இடத்துக்கு போனா அற்புதம் நடக்கும். பெரிய கூட்டத்துக்கு போனாதான் அற்புதம் நடக்கும் என்பது அல்ல. உங்க வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. நீங்களும் உங்க குடும்பமாய் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அற்புதம் நடக்கும். ஒரு எளிய குடிசை வீட்டுல உட்கார்ந்து இருக்கிற ஒரு எலிசா தீர்க்கதரிசியை தேடி போனாலே அற்புதம் நடக்கும். நீங்களும் நானா நினைக்கிற மாதிரி ஆண்டவர் அற்புதம் செய்கிறோம். அந்த பெரிய ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாதான் சுகம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்க ஜெபம் பண்ணா சுகம் கொடுக்கலான்னு ஆண்டவர் நினைச்சிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணா சுகம். நீங்க பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் ஓடுறீங்க, பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் வாழ்றீங்க. அந்த பெரிய இடத்தையும் நான் குறை சொல்லவில்லை. ஆனால் ஒரு அவிசுவாசி ஓடுகிறான் என்றால் ஓடட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆண்டவருக்குள்ள வந்து இத்தனை வருஷமான உங்களுக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லையே, நான் ஜெபம் பண்ணா எனக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்கிற விசுவாசம் வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. அதனால நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த ராஜா, சீரியாவின் ராஜா இங்கே நிருபத்தை கொடுத்து அனுப்புகிறான். இதை படித்த இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரத்தை திடீரென்று என்ன செய்கிறது என்ற வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு அவன் சொல்லுகிறான், ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் இருந்து விடுதலை ஆக்குகிறதற்கு நான் தேவனா? வாசிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். இப்ப பாருங்க, அடுத்தது இந்த இஸ்ரவேல் ராஜாவுடைய நினைவு எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? இப்ப யோசிச்சு பாருங்க. சீரியா ராஜா லெட்டர் கொடுத்திருக்காரு. இந்த சீரியா ராஜா லெட்டர் கொடுத்தது இஸ்ரவேலின் ராஜாவை விரோதிக்கவா கொடுத்தான்? பின்னாடி சொல்லுங்க. விரோதிக்கவா கொடுத்தான்? அறியாமல் கொடுத்தான், தெரியாமல் கொடுத்தான், அவனுடைய நினைவுகளின்படி கொடுத்தான், அவனுடைய யோசனையின்படி கொடுத்தான். தெரியல, அவன் யதார்த்தமா கொடுத்தான். யதார்த்தமா ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறான். யதார்த்தமா இந்த காரியம் நடந்தது. ஆனா இவனுடைய கற்பனை எப்படி இருக்கு என்றால், இவனுடைய நினைவு எப்படி இருக்கிறது என்றால், சீரியாவின் ராஜா என்னை விரோதிக்கிறதுக்காக தான் என்ன கொடுத்திருக்கிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் நிறைய விஷயங்களை அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். சாதாரணமா நம்ம ஒரு நபரோடு பேசுவோம், நாம பேசுகிறத புரிஞ்சிக்காம நம்மை குறித்து அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்வார்கள்? தவறாக எடுத்துக்கொள்வார்கள். நான் ஒண்ணு சொல்றேன், எந்த ஒரு சம்பவத்தையும் விசாரிக்கிறதுக்கு முன்னாடி, அதை தெளிவா ஆக்கிறதுக்கு முன்னாடி யாரையுமே நீங்க தப்பா என்ன செய்யக்கூடாது? பின்னாடி சொல்லுங்க. யாரையுமே என்ன செய்யக்கூடாது? தவறாக நினைக்கவே கூடாது. ஒரு சூழ்நிலை, ஒரு பொண்ணு வயிற்று வலியில அப்படியே வயிற்ற படிச்சுட்டு போகுது. அந்த நேரத்தில் ஃப்ரெண்டு வருது, அது சிரிச்சு பேசுது. இந்த பொண்ணு பேசலன்னு உடனே அந்த பெண்ணு ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறா? இவளுக்கு என் மேல ஏதோ கோபம் என்ன செய்யக்கூடாது? நினைக்க கூடாது. தவறான நினைவுகள் உன்னுடைய நட்பை கெடுத்து விடும்.
மற்றவர்கள் என்னை விரோதிக்கிறார்கள் என்று நீ கற்பனை செய்யாதே. மற்றவர்கள் என்னை பகைத்து விட்டார்கள் என்று நீ கற்பனை செய்யாதே. அவங்க சூழ்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கோ. ஒரு ஆள் ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டு தான், ஒரு 10 நாளைக்கு போன் பண்ணலன்னா ஏன் இவர் பண்ணல, நம்மளை விரோதிச்சுட்டாருன்னு என்ன செய்யாதீங்க, நினைக்கலாமா? சொல்லுங்க பின்னாடி ஜோசியா சொல்லுங்க, நினைக்கலாமா? நினைக்கலாமா? நினைக்க கூடாது. அவங்க சூழ்நிலை எப்படியோ, அவங்க சூழ்நிலை எப்படியோ, ஆனா நம்முடைய கற்பனைக்கு அளவே இல்லை. நான் கூட தான் ஊழியர் மீட்டிங்க்கு அந்த ஜேம்ஸ் பாஸ்டர் கூப்பிட்டு பார்த்தேன். அவர் தான் பிரசங்கத்துக்கு 4 நாள் கூப்பிட்டு எடுக்கவே இல்லை. என்னாச்சு ஏதாச்சுன்னு மீட்டிங் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கூப்பிட்டாரு. ஐயா என் போனு ரிப்பேருங்க, எல்லாம் உடஞ்சி போச்சு, அட்டன் பண்ணவே முடியலங்கய்யானாரு. இப்ப ஜேம்ஸ் பாஸ்டருக்கும் எனக்கும் ஏதோ என்ன கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாரு, தப்பா நினைச்சிட்டாரு. இனிமே இங்க போக கூடாதுன்னு என்ன பண்ணிட்டாரு, முடிவு பண்ணிட்டாரு. அவரு இப்படி யோசித்து இருப்பாரு. ஒருவேளை காணிக்க கொடுக்கலான்னு கோபமா என்னமோ தெரியல. இதெல்லாவற்றையும் நாம யோசித்து அதை பேசினால் நாம் நாவினால் நாம் என்ன செய்கிறோம், ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, நான் எடுக்கல, உங்களுக்கு தெரியல. மூப்பனுக்கு விரோதமாய் சொல்லப்படும் எந்த பிராதும் 2-3 சாட்சிகளின் வாக்கினால் என்ன செய்யப்பட வேண்டும், நிலைவரப்பட வேண்டும். அதாவது ஒரு மனுஷனுக்கு விரோதமா ஒரு ஆளு தப்பான காரியத்தை சொன்னா உடனே அவங்கள தவறானவங்களா நீங்க நிர்ணயிக்கவே கூடாது. அவங்க என்ன நோக்கத்துலன்னு நம்ம என்ன செய்யணும், நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு வீட்டுக்கு போறோம், டெய்லியும் எப்ப போனாலும் டீ கிடைக்கும். ஆனா ஒரு நாள் போய் டீ கிடைக்கல. டீ கிடைக்கலன்னு உடனே ஏதோ நம்மள அவங்க விரோதிச்சுட்டாங்க அல்லேலூயா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது. அனிதா வீட்டுக்கு போனா சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள், லோரிசஸ் வீட்டுக்கு போனா ஏதாவது ஒன்று கிடைக்கும். ஆனா ஒரு நாள் போனா கிடைக்கல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், கிடைக்கல. ஓ அன்னைக்கு நான் பேசின பிரசங்கத்தை கேட்டுதான் இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கல, டீ கிடைக்கலன்னு நான் நினைக்க கூடாது. அல்லேலூயா. இதெல்லாம் தவறான இப்படி தவறான நினைவுகள் உங்கள் நட்பையும் உங்கள் அன்பையும் கெடுத்து விடுகிறது. உங்கள் நட்பையும் அன்பையும் தாராளமா என்ன செய்யுது. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அது உண்மையா இருந்தால் கூட அதை உங்க மனசுல வச்சுக்காதீங்க. யார் மேல இருக்கிற குறையையும் உங்க மனசுக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, குறைய வச்சுக்க கூடாது. எப்பொழுது நான் சொல்றேன், ஒரு குறைய நீங்க குறையா எடுத்தாதான் அது குறை. அந்த குறைய குப்பையாட்ட தூக்கி எரிஞ்சிட்டா அது உங்களுக்கு குறையா என்ன செய்யாது, அது உங்க மனதை ஒரு நாளும் பாதிக்காது. ஒரு நாள் என்ன செய்யாது தெரியுமா, அது உங்க மனதை பாதிக்காது. தேவையே இல்லாம சண்டை போடுறோம் குடும்பத்துல, தேவையே இல்லாம சகோதரர்களோடு சண்டை பண்ணுகிறோம், தேவையே இல்லாம பிரச்சனைகளை பண்ணிக்கொள்ளுகிறோம், தேவையே இல்லாம நம்ம வீணா எல்லாவற்றையும் நம்ம கெடுத்து கொள்ளுகிறோம். இப்படிப்பட்டதான நினைவுகளை எல்லாம் நாம் முதலாவதாக மாற்ற வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது சொல்லட்டுமா? இப்ப இந்த செய்தி யாருக்கு போகுது தெரியுமா, எலிசா தீர்க்கதரிசிக்கு போகுது. அப்போ திடீரென்று எலிசா தீர்க்கதரிசிக்கிட்ட இருந்து ஒரு செய்தி வருது, இதுக்காக உங்களுடைய வஸ்திரத்தை நீர் என்ன செய்ய வேண்டாம், கிழித்து கொள்ள வேண்டாம். இப்படி ஒரு செய்தி வரும்னு இந்த ராஜா நினைச்சிருப்பாரா? நினைச்சிருக்கவே மாட்டார். அல்லேலூயா. உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை இப்படி நீங்க குழம்பி இருக்கிற நேரத்துல ஆண்டவரிடத்துல இருந்து ஒரு வார்த்தை வரும், நான் உனக்கு அற்புதம் செய்யறேன். அல்லேலூயா. மனுஷரை குறித்து நாம இப்படி கோபப்பட்டு எரிச்சல் பட்டு துக்கப்பட்டு வேதனைப்பட்டு கலங்கி இருக்கிற நேரத்துல நாம நினைத்தே பார்க்காத இடத்திலிருந்து ஒரு அதிசயம் வரும். வருமா வராதா? நாம எதிர்பார்த்து நாம பாருங்க, நம்ம உதவி கூட என்னுடைய ஊழியத்தின் அனுபவத்துல நான் சொல்றேன் பாருங்களேன், சிலர் இடத்துல நான் எதிர்பார்த்தது உண்டு. ஆனா இப்போ ஊழியத்துல கற்றுக்கொண்டதுனால அதை விட்டுட்டேன். சரி, இவங்க நமக்கு ஒரு மாதம் ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க, இவங்கெல்லாம் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும்
இவங்கெல்லாம் இருந்தால் நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். இந்த ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு நமக்கு ஒரு உதவியாக இருக்கும். இவங்கெல்லாம் நமக்கு ஒரு நன்மையாக இருப்பாங்க என்று நான் நினைத்தது உண்டு. ஆனால் நான் எதை நினைத்தேனோ அது என்னுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்கலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா நான் யாரை நினைக்கவில்லையோ அவர்களை கொண்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தாரு? நன்மை செய்தார். அல்லேலூயா. நீங்க நினைக்கிறவளை கொண்டு தேவன் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார். நீங்க நினைக்காத ஒரு ஆளை கொண்டு தேவன் உங்களுக்கு என்ன செய்வாரு? உதவிகளை செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால நம்முடைய நினைவுகள் எல்லாம் பொய்யுங்க. நம்முடைய முன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல. தேவன் ஒரு நினைவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை குறித்து ஒரு நல்ல நினைவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, இவன் இப்படி நாகமான் என்னை வழியே வருவான், வந்து நிற்பான், அவன் நாமத்தை தொழுது கொள்ளுவான், அடுத்தது கையை தொட்டு இந்த குஷ்டரோகத்தை தடவி குணமாக்குவான், இப்படியெல்லாம் நினைத்தேன். ஆனால் அவன் வரவே இல்லை, தொழுது கொள்ளவே இல்லை, தொட்டு தொடவே இல்லை. அதனாலே அவன் கடும் கோபமா என்ன செய்தானா? படிமா 11-12 வசனத்தை வாசிங்க. நான் ஸ்நானம் பண்ணி எல்லாவற்றை பார்க்கிலும் இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆப்னா, பர்பார், யோர்தான், இந்த 3 ஆறுகள்ல நடிச்சு சொல்லணும். இந்த 3 ஆறுல எந்த ஆறு நல்ல ஆறு? யோர்தானம்மா? சரி, சரியா சொல்லம்மா, எந்த ஆறு நல்லது? அல்லேலூயா. அப்ப அந்த ஆறெல்லாம் சரியில்லையா? ஏங்க, அந்த ஆத்துல ஓடுற தண்ணி தான் இதுலயும் ஓடுது. யோர்தானில் ஓடுகிற ஆறுதான் எதுலையும் ஓடுகிறது, அங்கேயும் ஓடுது, இங்கேயும் அதே ஆறுதான் ஓடுது, இதே ஆறுதான் ஓடுது. இந்த யோர்தான்ல இவன் போய் மூழ்கினதுனாலதான் சுகமாச்சா? எப்படி சுகமாச்சு? அவன் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிஞ்சதுனாலதான் என்ன வந்தது? இதே எலிசா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா, அது 6 பேர் என்ன தமஸ்குல? ஆப்னா. நீ போய் ஆப்னாவிலே மூழ்கு என்று எலிசா சொல்லி இருந்தால், இந்த நாகமான் போய் ஆப்னாவில் மூழ்கி இருந்தாலும் என்ன கிடைச்சிருக்கும்? கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காத? கிடைச்சிருக்கும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளே, நதியோ தண்ணீரோ இடமோ பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு யோர்தானோ ஆப்னாவோ பர்பாரோ பிரச்சனையே கிடையாது. அவருடைய வார்த்தையை கேட்டா சுகம் கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அந்த இடத்துக்கு போனாதான், நான் அங்க போனாதான், நான் அங்க இருந்திருந்தாதான் நான் நல்லா இருந்திருப்பேன். எங்க இருந்திருந்தா? டவுனுக்குள்ளேயே இருந்திருந்தா நான் ரொம்ப நல்லா இருந்திருப்பேன். இல்ல, ஆண்டவர் டவுனுக்குள்ள வச்சு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர், கிராமத்துல வச்சு உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நான் அந்த தொழில் செஞ்சிருந்தாதான் நான் நல்லா இருந்திருப்பேன். அந்த தொழிலை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கிறவர் ஆண்டவர் தான், இந்த தொழிலை செஞ்சாலும் ஆசீர்வதிக்கிறவர். தொழில் அவருக்கு ஒரு பிரச்சனையே, இடம் அவருக்கு ஒரு பிரச்சனையே இல்ல. வனாந்தரத்திலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், ராஜ அரண்மனையிலும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்வார். இடம் ஒரு பிரச்சனையே இல்லைங்க, ஆளு ஒரு பிரச்சனையே இல்லைங்க, சபை ஒரு பிரச்சனையே. எந்த சபையிலும் ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? இந்த சபையில ஏ என்கிற சபையில் அற்புதம் செய்கிறவரும் அவர்தான், பி என்ற சபையில் அற்புதம் செய்கிறவரும் அவர்தான், எல்லா சபையிலும் அற்புதம் செய்கிறவர் அவர்தான். எல்லா சபையிலும் அற்புதம் செய்கிற ஒரே ஒரு நான் இங்கதான், நான் அங்கதான், இந்த மாதிரி எண்ணம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கவே கூடாது. இடங்களை மேன்மைப்படுத்தாதே, நபர்களை மேன்மைப்படுத்தாதே, ஆண்டவரை மாத்திரம் என்ன செய்யணும்?
ஒரு இடத்துல ஒரு வசனம் இருக்கு, மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள உங்க இடத்தை குறித்து மேன்மை பாராட்டுறீங்களா? இனிமே மேன்மை பாராட்டக்கூடாது. இந்தியாவை குறித்தும் மேன்மை பாராட்டாதே, இந்தியாவும் கர்த்தருடையதுதான். திருப்பூரை குறித்தும் மேன்மை பாராட்டாதே, அதுவும் கர்த்தருடையதுதான். நாகர்கோயிலும் கர்த்தருடையதுதான். எல்லாம் ஆண்டவருடைய இடம்தான். எல்லா தண்ணீரும் ஆண்டவருடைய இடம்தான். எல்லா சபைகளும் ஆண்டவருடைய சபைதான். எல்லா சபைகளுக்கும் கிறிஸ்துவே என்னவா இருக்கிறார்? தலையா இருக்கிறார். எல்லா சபைகளுக்கும் கிறிஸ்துவே தலையா இருக்கிறார். எல்லா ஊழியக்காரர்களும் ஆண்டவருடைய ஊழியக்காரர்கள் தான். எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய பிள்ளைகள். வித்தியாசம் பார்க்காதீர்கள். வித்தியாசம் என்ன பண்ணக்கூடாது? நம்ம பார்க்க கூடாது. ஏற்றத்தாழ்வு நம்ம பார்க்க கூடாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறோம். அதனால நான் சொன்னதெல்லாம் மறந்துடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நடக்கும்னு எந்த இடத்துக்கும் எதிர்பார்த்து போகாதீங்க. மரியாதையை எதிர்பார்த்து தயவு செஞ்சு என்ன செய்யாதீங்க, போயிடாதீங்க. அடுத்தது அந்த ராஜ அரண்மனையிலும் பெரிய பெரிய இடத்துல தான் நன்மை கிடைக்கும் என்று தயவு செஞ்சு நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, நினைச்சிடாதீங்க. எல்லாம் நீங்க மறந்துடாதீங்க. நம்ம எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு நன்மை நமக்காக ஆண்டவர் வைத்திருப்பார். அதை சார்ந்து கொள்ளுங்கள். அடுத்தது நதியையோ தண்ணீரையோ அல்லது இந்த உலக பொருட்கள்லையோ அற்புதம் இருக்குன்னு நீங்க தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. அந்த உலக பொருட்கள் எல்லாம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல தான் அற்புதம் இருக்கிறது. அதனால நல்ல மனத்தாழ்மையை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். நல்ல மனத்தாழ்மையை தரித்து கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? வாழணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு சாட்சியாக நீங்க வாழணும். அதை தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம எங்க எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம இது இங்க நன்மை கிடைக்கும், அங்க நன்மை கிடைக்கும், அந்த கிடைக்கும், இதை கிடைக்கும் என்று நம்ம ஓடினாலும் ஆண்டவர் எதை நினைத்திருக்கிறாரோ அது மட்டும்தான் கண்டிப்பாக நடக்கும் என்பதை ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில நாம மறந்து போகவே கூடாது. அதனால மிகுந்த ஜாக்கிரதையோடு எச்சரிக்கையோடு நாம் என்ன செய்யப்படுவோம், காணப்படுவோம். அடுத்த ஒரு காரியத்துக்கு நாம கடந்து செல்வோம். இதுவும் அப்போஸ்தலர் நடபடிகள் 25ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்கள. அப்போஸ்தலர் 25:18. அப்பொழுது குற்றச்சாட்டினவர்கள் வந்து நின்று, நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் நம்முடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க விஷயங்களை அவன் பேரில் விரோதமாய் சொன்னார்கள். இப்ப கவனிச்சுக்கோங்க. பெஸ்து. இப்ப நான் யாரை குறித்து சொல்ல போறேன்? பெஸ்துவை குறித்து நான் சொல்ல போகிறேன். அவன் செசரியா பட்டணத்திலே இருந்த ஒரு ராஜாவுக்கு கீழே இருந்த ஒரு அதிபதி, ஒரு அதிபதி. அவன் பேலெக்ஸ்க்கு பின்பதாக இப்பொழுது அதிபதியாக பொறுப்பெடுத்திருக்கிறான். பேலெக்ஸ் போகும்பொழுது பவுல் என்கிற பவுல் என்கிற கைதியை சிறைச்சாலையிலே விட்டு போயிருக்கிறான். பெஸ்து பதவி ஏற்ற உடனே அவன் நேரடியாக எருசலேமுக்கு போகிறார். அங்கே எருசலேமுக்கு போயிருக்கும் பொழுது அங்கே இருந்த பிரதான ஆசாரியர்கள் என்ன செய்கிறார்கள்? பெஸ்துவிடத்தில் கொண்டு வந்து ஒரு விண்ணப்பம், ஒரு பிராது அல்லது ஒரு குற்றச்சாட்டை பவுல் மேல் வைக்கிறார்கள். அப்படி பவுல் மேல் வைக்கும் பொழுது என்ன படிச்சிருங்களேன், ஃபர்ஸ்ட்ல இருந்தே படிச்சிருங்களேன், 1ஆம் வசனத்துல இருந்து. பெஸ்து என்பவன் நாட்டிற்கு அதிபதியாக வந்து 3 நாளான பின்பு செசரியாவில் இருந்து எருசலேமுக்கு போனான். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் யூதரில் முதன்மையானவர்களும் அவனிடத்தில் வந்து பவுலுக்கு விரோதமாக பிராது பண்ணி அவனை வழியிலே கொன்று போடும்படி கற்பனையான யோசனையுள்ளவர்களாய் தங்கள் மேல் தயவு செய்து தங்கள் மேல் என்ன செய்யணும்? தயவு காண்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒரு ராஜாவிடத்தில் போய் பேசுகிறார்கள். படிமா. அவனை எருசலேமுக்கு அழைப்பிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு பெஸ்து பிரதியுத்தரமாக, பவுலை செசரியாவில் காவல் பண்ணி இருக்கிறதே, நானும் சீக்கிரமாக அங்கே போகிறேன். ஆகையால் உங்களில் திறமுள்ளவர்கள் கூட வந்து. யாரு வந்து?
திறமை. இவன் பாருங்க, பவுலுடைய குற்றச்சாட்டு என்னன்னு தெரியாது, பவுல் செய்த தப்பு என்னன்னு தெரியாது. ஆனா இவன் மனசுக்குள்ள என்ன நினைச்சிட்டான் தெரியுமா? பவுல் ஏதோ பெரிய பாவம் செஞ்சவன், பவுல் பெரிய குற்றவாளி, அவன் பெரிய அக்கிரமக்காரன், அவனுக்கு என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணும். இவனே பிரதான ஆசாரியர்களுக்கும் அந்த யூதரில் பிரதானமானவர்களுக்கும் ஒரு ஆலோசனை கொடுக்கிறான். பவுலை நீங்க தண்டிக்கணும்னா எப்படிப்பட்ட ஆளை நீங்க நியமிக்கணும்? திறமை. அவன் மேல குற்றம் சாட்டி அவனை தண்டனைக்கு, தூக்கு தண்டனைக்கு கொண்டு போகிற அளவுக்கு உள்ள ஒரு திறமைசாலியை நியமிச்சுட்டு வாங்க, நான் அவனை என்ன செய்றேன்? உங்க கையில ஒப்பு கொடுக்கிறேன். படிமா. அந்த மனுஷரிடத்தில் குற்றம் ஏதாகிலும் உண்டானால் அந்த குற்றத்தை அவன் மேல் சாட்டட்டும் என்றான். அவன் அவர்களிடத்திலே ஏறக்குறைய 10 நாள் சஞ்சரித்து பின்பு செசேரியாவுக்கு போய் மறுநாளிலே நியாயஸ்தானத்தில் உட்கார்ந்து பவுலை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அவன் வந்தபோது எருசலேமிலிருந்து வந்த யூதர்கள் அவனை சூழ்ந்து நின்று தாங்களால் நிரூபிக்க கூடாத அநேக கொடிய குற்றங்களை அவன் மேல் சாட்டினார்கள். இப்ப பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒருத்த இன்னொருத்த மேல, இப்போ ஒரு ஆளை எனக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிடிக்கலன்றதுக்காகவே அவன் சின்ன தப்பு பண்ணியிருந்தாலும் அவனை நான் என்னன்னு சொல்லுவேன்? பெரிய தப்பு பண்ணிட்டான், இவன் பெரிய தப்பு பண்ணிட்டான், என் பணத்தை ஏமாத்திட்டான், என்னை பிடிங்கிட்டான், என்னை அடிக்க வந்துட்டான், என்னை கொல்ல வந்துட்டான், எனக்கு இந்த தீமை செய்ய வந்துட்டான், என்ன அதை செய்ய வந்துட்டான். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஒரு ஆளை உங்களுக்கு பிடிக்கலன்றதுனால அவங்க மேல ரூபிக்க முடியாத குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறது பாவம். எது பாவம்? ஒரு ஆளை பிடிக்கல, அவங்கள கண்டா எனக்கு ஆகாது என்பதற்காக அவர்கள் மேல இல்லாததையும் பொல்லாதையும் என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்களே, அது இருந்தாலே சொல்லக்கூடாதுன்னும் போது அவங்க மேல நீங்க இல்லாததையும் பொல்லாதையும் சொன்னா, இந்த பிரபுதாஸ் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார் ஒரு வார்த்தை, ஆனா முதல்ல போய் ஒரு ஆளுகிட்ட ஒரு ஆளை பத்தி நீங்க தப்பா சொல்லுங்க, அப்ப நம்ப மாட்டாங்க. ஆனா அதே ஆளுகிட்ட போய் 10 முறை சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணிடுவாங்க? திரும்ப சொல்லும் போது, தவறே செய்யாத ஒரு ஆளு மேல குற்றப்படுத்தும் போது அந்த குற்றத்தை அவர்கள் என்ன செய்வார்கள்? நம்பிடுவார். அப்படி சொல்லுகிற ஒரு ஆள் மேல இல்லாத ஒரு குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே இருக்கிறது பாவம். சொல்லிக்கொண்டே இருக்கிறது எது? பாவம். அப்போ இந்த பிரதான ஆசாரியர்களும் இந்த யூதர்களும் எவ்வளவு சொல்லி இருந்தா இந்த பெஸ்து பவுலை என்னவென்று நினைத்தான்? குற்றவாளியாக நினைத்தான். அதாவது பவுலிடத்தில் பவுல் செய்யாத காரியங்களை கூட குற்றமாக அவன் நினைத்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த யூதர்களும் பிரதான ஆசாரியர்களும் பெஸ்துவிடத்தில் என்ன செஞ்சுட்டாங்க? போட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம பாசையில் சொன்னா என்ன பண்ணிட்டாங்க? போட்டு கொடுத்துட்டாங்க. நல்லா போட்டு கொடுத்து ஏற்றி. இந்த வேலையை ஆண்டவர் பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? முடிந்தால் மன்னியுங்கள். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, இந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமானிடத்தில் என்ன செய்யாதே? குற்றப்படுத்தாதே. அவன் உன்னை என்ன செய்வான்? நிந்திப்பான். அவன் உன்னை நிந்திப்பான். கூடுமான வரைக்கும் அவர்களை மன்னித்து விடுங்கள். கூடுமான வரைக்கும் அவர்களை மன்னித்து விடுங்கள். அதற்கு பதிலாக அவங்களை குற்றப்படுத்திட்டே இருக்காதீங்க. படிமா அடுத்தது. அதற்கு அவன் உத்தரவாக, நான் யூதருடைய வேத பிரமாணத்துக்காகிலும் தேவாலயத்துக்காகிலும் ராயருக்காகிலும் விரோதமாக ஒரு குற்றமும் செய்யல. பாருங்க, ஒரு குற்றமும் செய்யாத இந்த பவுலை பெஸ்ட் என்ன நினைச்சான்? குற்றவாளியாக நினைத்தான். உங்களை கூட அப்படி கூட நினைக்கலாம். இந்த உலகம், நீங்க ஒரு குற்றமும் கூட செய்யாம இருக்கலாம், ஆனா மற்றவங்க எல்லாம் உங்களை தப்பா நினைக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்கள் பட்சத்தில் என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க.
நேற்று நைட்டு தான் நான் சொன்ன மாதிரி, தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றப்படுத்துகிறவன் யார்? தேவன் தெரிந்து கொண்டவர்களை யாராலும் குற்றப்படுத்த முடியாது. ஆண்டவருக்கு மட்டும் நீங்க உண்மையா இருங்க. 1000 பேர் உங்க மேல 1000 குறைகளை சொன்னாலும் ஒரு நாள் அந்த 1000 குறைகளும் பொய் என்பதை கர்த்தர் நிறுத்துவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போல ஆக்குவேன் அப்படின்னு தான் வேத வசனம் சொல்லி இருக்கிறது. உங்க எத்தனை பேர் வேணாலும் இல்லாததை குற்றம் சாட்டுட்டோம், ஆனா நீங்க கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்க. நாமும் யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். நம்மை யார் குற்றப்படுத்தினாலும் அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? கலங்க வேண்டாம், கலங்க வேண்டாம். அதை குறித்து நாம கவலைப்படவே வேண்டாம். அதை குறித்து கவலைப்படவே வேண்டும். அந்த 18வது வசனத்தின் மறுமுறை படிமா. அப்பொழுது குற்றஞ்சாட்டினவர்கள் வந்து நின்று, நான் நினைத்திருந்த குற்றங்களில் ஒன்றையும் அவன் மேல் சுமத்தாமல் தங்களுடைய மார்க்கத்தை குறித்தும் மரித்து போன இயேசு என்னும் ஒருவன் உயிரோடு இருக்கிறான் என்று பவுல் சாதித்ததை குறித்தும் சில தர்க்க போதும். அதாவது பெஸ்ட் சொல்றாரு அகிரிபா ராஜா கிட்ட, நான் நினைச்ச குற்றங்கள் ஒன்றையுமே இந்த பிரதான ஆசாரியர்கள் சொல்லல. அப்ப இவர் என்னெல்லாம் குற்றம் நினைச்சிருந்திருப்பாரு? இன்னொரு சத்தியத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ற எண்ணத்தை தயவு செஞ்சு விட்டுருங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்கன்ற எண்ணத்தை நீங்க என்ன செய்யாதீங்க, வச்சுக்காதீங்க. எல்லாரும் நம்மளை குறித்து நல்லதே நினைக்கிற மாதிரி நம்மளால என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அதுக்காக பாவம் செய்யலாமா? தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார், ஆண்டவர் என்னை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தை என்ன குறித்து என்ன நினைக்கிறது. 10 பேர் இருக்காங்கன்னா 5 பேர் நம்மளை கெட்டவன்னு தான் நினைப்பாங்க. கவலைப்படாதிருங்கள், அவர்கள் மேல் கோபப்படாதிருங்கள், அவர்கள் மேல் எரிச்சல் ஆகாதிருங்கள். எல்லாரும் நம்மை நல்லவர்கள் என்று சொல்லுவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்காதிருங்கள். ஏன் ராஜாக்களே கூட நம்மை குற்றப்படுத்தலாம், அதிகாரிகள் கூட நம்மை குற்றப்படுத்தலாம், செய்யாத தவறை செய்ததாக கூட நம்மை குற்றப்படுத்தலாம். யோசேப்பை எப்படி அந்த பார்வோனுடைய மனைவி குற்றப்படுத்தினால், அந்த போத்திபாருடைய மனைவி எப்படி குற்றப்படுத்தினாலோ அதே போல கூட குற்றப்படுத்தலாம். அல்லது வேறே பல குற்றங்களை எல்லாம் உங்கள் பேரில் சொல்லலாம். உங்கள் கணவர் சொல்லலாம், உங்கள் மனைவி சொல்லலாம், உங்கள் பிள்ளைகள் சொல்லலாம். யார் வேண்டுமானாலும் எதை குற்றத்தை வேண்டுமானாலும் சொல்லலாம். உங்களை குறித்து யாராவது தவறாகவே நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் கவலைப்படக்கூடாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. உங்க வீட்டு ஓனர் உங்களை வந்து தப்பாவே நினைச்சிட்டு இருக்காரா, தவறாகவே நினைத்து கொண்டிருக்கிறாரா, கவலைப்படாதிருங்கள். ஒரு நாள் அவர் உண்மையை என்ன செய்வார், புரிந்து கொள்வார். ஒரு நாள் புரியும்படி ஆண்டவர் என்ன செய்வாரு, செய்வார். ஆனால் அவர்கள் மேல் நீங்கள் கோபப்படாதிருங்கள். ஒரு சின்ன சாட்சி மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். நான் கிருபாசனத்தில் ஊழியம் செய்யும்போது கோல்டன் நகரில் இருக்கும், ஆனந்த் பிரபதாசர். அப்போ நாகர்கோவிலிருந்து ஒரு தம்பி, அவர் பேரெல்லாம் மறந்துட்டேன், ஒரு வாலிப பையன் ஊழியத்துக்கு வந்திருந்தான். ஆத்தூர் வந்திருக்கும் பொழுது எங்கேருந்து போன சிஸ்டர் மாதிரி அங்கே திருப்பூரில் 2 பேர் இருக்கிறானுங்க. ரொம்ப அநியாயம் பிடிச்சவனுங்க, ரொம்ப மண்டகணம் பிடிச்சவனுங்க, ரொம்ப அடங்காதவனுங்க, அப்படிப்பட்டவனுங்க. அவனும் கூட எல்லாம் இருந்து ஊழியம் செய்ய என்னென்னமோ சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி வச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் அந்த தம்பியே என்ன செய்ய வேண்டியது இருக்கு, திருப்பூருக்கு வர வேண்டியதாக இருந்துச்சு. வரும்போது வந்தாப்படி வந்து எங்கள் கூட ஒரு மாதம் இருந்தார். ஒரு மாதம் இருக்கும்போது என்னை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய், அன்பதாஸ் பிரதர், உங்களை குறித்து நான் ஆத்தூரில் இருக்கும்போது கேள்விப்பட்டதை எல்லாம் பார்த்தா என்னை திருப்பூர் போக சொன்ன போது எப்படிடா இவங்ககிட்ட போய் சமாளிப்போன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்த பின்னாடி தான் தெரியுது, எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், நீங்கள் இவ்வளோ அன்பாக இருக்கிறத பார்க்கும்போது நான் நினச்சதெல்லாம் தப்பு. அந்த நேரத்தில் நான் அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு நம்ம நிரூபிக்கவா முடியும்? சொல்றாங்க, வாயை கட்டுப்படுத்தவா முடியும்? ஒரு உலகத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இந்த உழ வைக்கிறேன்ல அதுக்கு வாயை என்ன செய்யலாம், அடைக்கிறதுக்கு என்ன இருக்கு, மூடி இருக்கு. உலகத்தில் இருக்கிற வாயெல்லாம் அடைக்கிறதுக்கு மூடி இருக்கா?
கிடையவே கிடையாது. அது சொல்லதான் செய்வாங்க, அது பேசதான் செய்வாங்க, அது இருக்கதான் செய்யும். அதை குறித்தெல்லாம் நீ ஆனா ஒன்றே ஒன்று, கர்த்தர் நம்மை குற்றப்படுத்த கூடாது, ஆண்டவர் நம்மை குற்றப்படுத்த கூடாது, ஆண்டவர் நம்மை நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்த கூடாது, நம்முடைய உள்ள நம்மளை குற்றப்படுத்த கூடாது. நம்முடைய மனசாட்சிக்கு நாம என்ன செய்யணும்? உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கணும். ஒரு நாள் நம்முடைய நீதியை ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பாக விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதனால மற்ற அந்த தப்பு பண்ணியிருப்பானோ, இவன் இந்த தப்பு பண்ணியிருப்பானோ, இவன் இப்படி வாழ்ந்திருப்பானோ, அவன் அப்படி வாழ்ந்திருப்பானோ, அதை குறித்து நினைக்கிறதா நம்ம வேலை. இன்னும் சிலர் இருக்காங்க, நண்பர்கள் 2 பேர் இன்னும் பேசிட்டு இருப்பாங்க, என்ன பேசுறாங்கன்னு தெரியலையே, என் பணத்தை பிடுங்க தான் பேசிட்டு இருக்கிறாங்களோ, என்ன ஏமாத்தான் பேசிட்டு இருக்கிறாங்களோ, என்னை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்களோ. நினைக்காத, அவங்க என்ன பேசுறாங்கன்னு உனக்கு தெரியாது. அப்படிதான் என்ன பேசுனாதான் பேசிட்டோமே. அல்லேலூயா. சும்மா அதை நினைச்சு 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 பிரஷர் ஏறி உன் மனசுல விரோதத்தை வளர்த்து, உன் மனசுல கோபத்தை வளர்த்து, இதெல்லாம் பாவம், இதெல்லாம் பாவம். உன் நினைவுகளே உன் நட்பை கெடுக்கிறது, உன் நினைவுகளே குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுக்கிறது, உன்னுடைய நினைவுகளே அன்பு ஐக்கியத்தை எல்லாம் கெடுக்குது. தவறே செய்யாத ஒரு மனுஷனை தவறு செய்ததாய் நீ நினைத்து கொள்ளுகிறாய், நீயே நினைத்து கொள்ளுகிறாய். அப்படியே அவன் தவறு செய்திருந்தாலும் அவனுக்கும் கர்த்தருக்கு உள்ள காரியம் அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஆண்டவர் சொன்னது, நீ அவனை நேசி, நீ அவனிடத்தில் அன்பு காட்டு, நீ அவனுக்கு நீ சத்தியத்தை சொல்லிக் கொடு, அவனுக்கு நீதியின் வழியை கற்றுக்கொடு. ஒருவன் பாவம் செய்து விட்டான் என்று சொல்லி அவனை வெறுக்கிறதற்கு உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை, அது கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அவன் செய்தானா இல்லையா என்பதும் உனக்கு தெரியாது, செய்தானா இல்லையா என்பது தெரியாது. வெறுமனே காதினால் கேட்கிறதை மட்டும் வைத்து ஒரு நபரை நாம் குற்றவாளியாக தீர்க்கவே கூடாது. அந்த அடிப்படையில நான் உங்களுக்கு சொல்றேன், இப்போ நம்ம திருவிருந்துக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? கடந்து போக போறோம். ஒரே ஒரு காரியம், நீங்க யாரெல்லாம் இவங்க இவ்வளவு மோசம், இவங்க இவ்வளவு கெட்டவங்க, இவங்க இவ்வளவு அநியாயக்காரங்க, இவங்க இந்த தப்பு பண்ணவன், இந்த அந்த தப்பு பண்ணவன் உங்க நாவினால யாராவது நீங்க பேசியிருந்தா இப்ப நீங்க மன்னிப்பு கேட்கணும். கண்டிப்பா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் அப்படி பாவம் செஞ்சிருப்பான், இவன் இப்படி பாவம் செஞ்சிருப்பான் அப்படின்றதான எண்ணெல்லாம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அவங்களையும் மன்னிச்சிருங்க. அவங்க பாவத்தை ஆண்டவர் பார்த்துக்கோங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவர் கையில ஒப்பு கொடுத்துருங்க. மற்றவங்களை யாரையுமே நீங்க என்ன பண்ணாதீங்க, இனிமேல் குற்றப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. குற்றப்படுத்த கூடாது, யாரையுமே குற்றப்படுத்த கூடாது. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அளவுக்கு நாம யோக்கியர்கள் அல்ல, நாம் அந்த அளவுக்கு நீதிமான்களும் அல்ல. அதனால நம்முடைய வாழ்க்கையில வந்திருக்கு, எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. ஒரு நாளுக்கு விடிஞ்சா பாருங்களேன், எத்தனை குற்றங்களை நம்ம பேசுறோம், எத்தனை பேரை பற்றி நம்ம தவறா பேசுறோம், எத்தனை பேரை பற்றி நம்ம தவறா நினைக்கிறோம், எவ்வளவு பேரை பற்றி நம்ம இருதயத்துல யோசிக்கிறோம். அதெல்லாம் இன்றைக்கு என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். அதெல்லாம் கழுவப்படணும். ஆண்டவர்கிட்ட அறிக்கை இட வேண்டும், அறிக்கை இட வேண்டும். மதிப்பையும் மரியாதையும் தேடி போய் ஐயா அவங்கள அவன் மதிக்கவே இல்லை என்று சொல்லி அவர்களை கேவலப்படுத்தி, அவர்களை அசிங்கப்படுத்தி, அவங்க செய்யாத தவறை எல்லாம் மற்றவங்கிட்ட போய் சொல்லி எவ்வளவு கேவலப்படுத்தணும்னு கேவலப்படுத்தி, இந்த குணங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கணும். இதெல்லாம் மாறணும். இதெல்லாம் இருக்கிறதுனால தான் உங்க குடும்பத்துல ஏன் இவ்வளவு பிரிவினை, ஏன் மன்னியுங்கள். ஒருவேளை அப்படியே குறை இருக்குமானால் அவர்களை மன்னியுங்கள். அவருடைய தவறை அவர்களிடத்தில் நேரடியாக உணர்த்துங்கள், உணர்த்தி அவர்களுக்கு மன்னிப்பு கொடுங்கள். அதை விட்டு அவர்களை குறித்து நீங்கள் யாரை குறித்தாவது இன்னைக்கு தப்பான எண்ணத்தோடு நீங்க இருப்பீர்களானால் அந்த எண்ணத்தை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவர் பார்த்து கொள்வார்கள் என்று உங்கள் இருதயத்துல நீங்க ஃப்ரீயா இருக்கணும். கர்த்தர் அதுக்கு உதவி செய்வார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.